வெயிட் ஏறிட்டே போகுது, எப்படிடா வெயிட்டை குறைக்க போகிறோன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆனால் ஜிம் போக உங்களுக்கு நேரம் இருக்காது, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் மனசு இருக்காது, வெயிட்டை மட்டும் குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கரெக்டாக? அப்படின்னா நான் சொல்கிற டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே 5 to 10 kg தாராளமாக கம்மி பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, சாப்பாட்டு அளவை குறைச்சிடுங்க. ஃபுல்லாக சாப்பிட வேண்டாம். ஒரு 80% ஸ்டொமக் ஃபுல்லானால் மட்டும் போதும். அதுவும் நீங்கள் ரைஸை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு கீரைங்க, காய்கறிகள் இதுதான் அதிகமாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சாப்பிட்ற டைமு யார்கிட்டையும் பேசாதீங்க. அதுவும் பர்டிகுலராக நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்ட்ஸு யாருனா லைனில் வந்துட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம். அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில வீட்டில் லேடிஸுங்க குப்பை தொட்டி மாதிரி 3 நேரமும் சோறுன்னு சோத்தையே தின்னுட்டுருக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டாப் பண்ணணுங்க. ரைஸோட அளவை கம்மி பண்ணாலே பாதி வெயிட் கம்மியான மாதிரிங்க. ரெண்டாவது டிப்பு, சுகர் அண்டு மைதாவை அவாய்ட் பண்ணியே ஆகணும். காலையிலே வெறும் வயிற்றில் எழும்பின உடனே டீ, காஃபி, ஒயிட் சுகர் போட்டு குடிக்கிற பழக்கத்தை இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி ஆட் பண்ணி டீ, காஃபி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா க்ரீன் டீ இப்போ எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தேன் ஆட் பண்ணி க்ரீன் டீ, லெமன், ஹனி டீ இந்த மாதிரி உள்ளது நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா வெயிட் லாஸ் ஆகும். பேக்கரி ஐட்டத்தை முடிஞ்ச வரை குறைச்சிருங்க. ஏன்னா பேக்கரி ஐட்டம் நம்ம கேக்கு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றப்ப அதில் சோடாப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு பெல்லி ஃபேட் அதிகமாகிட்டே போகும். நமக்கு வெயிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தினமும் நீங்கள் தயிர் இல்லைன்னா மோர் எடுத்துக்கோங்க. பெரியவங்க சொல்லுவாங்க பால் தினமும் குடிக்கணும், கால்சியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. நான் என்னோடய இதில் சொல்கிறது பாலை விடவும் தயிர் அதிகமாக எடுத்துக்கோங்க. தயிர் உங்களுக்கு பிடிக்கலையா, தயிரை மோராக கலக்கி கூட குடிச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு செரிமான பிரச்சனையே வராதுங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். நான் தயிர் மோர் தினமும், அதான் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஐயோயோ தயிர் மோர் எங்கே கிடைச்சாலும் வாங்கி குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வெயிட் லாஸும் ஈஸியாக ஆகுங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது இந்த டைம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் சில் தண்ணி கிடச்சா நல்லாயிருக்குன்னு தான் வாங்கி குடிச்சிப்போம். பட் சில் தண்ணி குடிக்கிறனால வெயிட்டு ஏற தான் செய்யும், இறங்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் தண்ணியை உள்ளே வச்சுட்டு அடிக்கடி எடுத்து குடிக்கிறது, ஃப்ரிட்ஜில் வச்சு ஜூஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு நம்மளே இப்போ ஹோம் மேக்கரில் வேறு பண்ணி சாப்பிட்றாங்க நிறைய பேர், மேங்கோ அது இதுன்னுக்கிட்டு. அந்த பழக்கங்களெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சில் வாட்டர் குடிக்கிறத விட்டுருங்க. சில் வாட்டர் குடிக்கிறனால நமக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வர்றது மட்டும்தான் மிச்சம். வெயிட்டும் ஏறும், டைஜஸ்டன் ஆகவே ஆகாது, செரிமான பிரச்சனை இதனாலே வரும். ஸோ சில் தண்ணி குடிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. காலையில் எழும்புனதுமே 1 டம்ளர் ஹாட் வாட்டர். உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ மிதமான சூடில் வெந்நீர் எடுத்துக்கோங்க. அது வெயிட் லாஸுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஹாட் வாட்டர் தான். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம மனசு சொன்னாலும் நம்ம நாக்கு கேட்காது. அந்த மாதிரி ஒரு டிப்ஸு. எதை அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, ஆயில் ஐட்டத்தை எடுக்கவே கூடாதுங்க. ஆயில் ஐட்டம் அதிகம் எடுக்கிறனால கொழுப்பு ஒரு பக்கமாக ஏறிட்டே போகும். தொடை அங்கே இங்கேன்னு வெயிட்டை போது சீக்கிரமாக வெயிட் ஒரு 5 kgலாம் ஈஸியாக ஏறிடும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஆயில் ஐட்டங்களை பொறிச்சு நம்ம வீட்டில் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஆயில் ஐட்டங்களை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தாங்க ஆகணும். அடுத்து நான் கண்டினியூவாக என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா, மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் நம்ம ஜூஸ் மாதிரி என்ன சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. 2 சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10-11 மணிக்காக நம்ம சோடா போட்டு குடிப்போம்ல, லெமன், அதில் வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லெமனு, லிட்டில் பிட்டு சால்ட்டு இதை ஆட் பண்ணி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இன்னொன்று இதில் விட்டமின் சி இருக்கிறனால நமக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், ஃபேஸ் நல்லா க்ளோவாகும், வெயிட் நல்லாவே லாஸ் ஆகுங்க. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த செரிமான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. இந்த சம்மர் டைமுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வெயிட் லாஸ் ஆகணுனாலும் சரி, ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. சாத்துக்குடி, அன்னாச்சி இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்தோன்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப நமக்கே அந்த ஒரு ஃபீல் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெயிட் லாஸ் ஏதோ பாடியிலேருந்து ஏதோ ரொம்ப ஒரு ஃபீல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நம்ம விட்டமின் சி உள்ள ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நெல்லிக்காய், அதாவது அந்த காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை, அது கூட ஒரு லிட்டில் பிட் இஞ்சி துண்டு, மிளகு, அந்த மிளகு இருக்குல்ல கருப்பு கலரில் இருக்குமே உருண்டையாக, அது, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி 11 மணிக்கு அந்த ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம எடுக்கிறப்ப
ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டொமக்கில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடித்து வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக குடிக்கிறப்ப உங்களுக்கு செட் ஆகிரும். தேவையில்லாமல் அங்கங்கே கொழுப்பை தேங்க விடாது. இது பர்டிகுலராக வந்து நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறப்ப வந்து இடுப்பு சைடு உள்ள அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட் எல்லாம் போயிடும். ஸோ இந்த ஜூஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஈவினிங் டைம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 11 to 12 உள்ளாடி இந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கோங்க. வெயிட் லாஸுக்கு இது பெஸ்ட்டு ஜூஸ். நெக்ஸ்ட் என்ன டிப்னா, இதுவும் ஒரு ஜூஸ் தான். வெண்பூசணி, நல்ல மிளகு, இதை நம்ம லிட்டில் பிட் சால்ட் இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு தோர்ப்பு தெரியும். இதை நம்ம ரெடி பண்ணி இதுவும் ஒரு 10 to 11 நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே நம்மளோட பாடி ஃபுல்லும் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே தள்ளுறதுல இது ஃபஸ்ட்டு. இதுவும் சேம் தான். ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு உங்களுக்கு செட் ஆகுறது கஷ்டம். கொஞ்சம் லூஸ் மோஷன், சூடு மாதிரிலாம் தெரியும். அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஹெல்த்தில் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வெண்பூசணி, நல்ல மிளகு நல்லா அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி ஃபில்டர் பண்ணி குடிங்க. ரொம்ப அதிகமாகவே இது வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி டைம் நான் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் நல்ல வெயிட்டு ஏறிச்சு. அப்புறம் நான் இறக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதில் வந்து இந்த ஜூஸ் நான் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்பவே நல்ல எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா அது இது. நான் ரெகுலராக எடுத்த ஜூஸில் இன்னொரு ஜூஸ் இருக்குது. அது வந்து நைட்டே நான் ரெடி பண்ணிடுவேன். ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து பட்டை, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் லைட்டாக எடுத்து மெதுவாக ஒரு சூடு பண்ணிவிட்டு, ரொம்ப கொதிக்க விட மாட்டேன், சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணி குடிப்பேன். ரொம்பவே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுவும் நல்ல ஒரு ட்ரிங்க்ஸு. ஸோ நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏர்லி மார்னிங் இது வந்து நம்ம வெறும் வயிற்றில் இது குடிக்கிற மாதிரி இருக்கும். வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். நமக்கு குடிக்க தோணாது தான். 2 நாள் குடிப்போம், 3ஆவது நாள் கொஞ்சம் நம்ம என்னடா இதுன்னு அப்படியே கொஞ்சம் லேசியாக விட்டுருவோம். பட் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1-2 வாரம் நீங்கள் எடுத்தீங்கனாலே ரிசல்ட்டு சரியாக உங்களுக்கு தெரியும். பெஸ்ட்டு வெயிட் லாஸுக்கு இந்த ஜூஸ். கடைசி டிப்புங்க. ஆனால் இது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்ம பண்ண மாட்டோம். டைமுக்கு சாப்பிடணும். நைட்டு டின்னராக 7-8 மணிக்குள்ளே முடிக்கணும். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஜீரணம் ஆகாது. ஃபேட்டு மாதிரி தான் தங்கிக்கும். நமக்கு மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாகிரும். ஸோ 7-8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு சட்டரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்களா, காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் தூங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 7-8 மணி நேரம் தூங்குறப்ப ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோதான். கரெக்டாக தூங்கினாலே நமக்கு வெயிட் ஏறாது. நம்ம லேட் நைட் தூங்கி சீக்கிரமாக எழும்புறனால கண்டிப்பாக வெயிட்டு போட தான் செய்யும், வெயிட் லாஸ் ஆகாது. மொபைல் தயவு செஞ்சு நோண்டாமல் சீக்கிரமாக நம்ம தூங்குறதுக்கு ட்ரை பண்ணால் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நான் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சவரை பெஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பை, டாடா.